இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நிறைய பேர் எக்கோ சாம்பர் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. இந்த எக்கோ சாம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்கான நியூஸ் கிடச்சிச்சு. நம்ம எல்லாருமே எக்கோ சாம்பருக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் லைக் அமேசானில் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் தேடுறோம்னா அந்த ப்ராடக்ட்டை தேடி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமே நம்ம இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனால் அந்த ப்ராடக்ட் நம்ம காட்டுது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறா, நம்ம பேசுறது யாரோ ஒட்டு கேட்குறாங்க, அதனால தான் அமேசானில் தேடின ப்ராடக்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் காட்டுதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். பிகாஸ் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் அல்காரிதம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் மியூசிக் ரிலேட்டடான ரீல்ஸ் ஏதாவது பார்த்து லைக் போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு மியூசிக் ரிலேட்டடான ரீல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். அப்படி இல்லை, நான் கிரிக்கெட் ரிலேட்டடான ரீல்ஸுக்கும் அது லைக் பண்ணி ஷேர் பண்ணேன்னா கிரிக்கெட் ரிலேட்டடான ரீல்ஸ் எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம எல்லாரோடையும் இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸில் பாலிடிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம அதிகமாக இப்போ பாலிடிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டிவிக்கே சப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கே ரிலேட்டடான வீடியோஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த டிவிக்கே ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் வரும். நான் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர், ஸோ டிஎம்கே ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நீங்கள் லைக் ஷேர் எந்த வீடியோஸ் பண்ணுறீங்களோ அந்த வீடியோஸ் தான் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து வீடியோஸ்லாம் நமக்கு வரவே வராது. ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம்ம பார்க்குற வீடியோஸும் நம்ம பார்க்குறவங்க பேசுகிறதும் மட்டும்தான் கரெக்டு, மற்றவங்க எல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே எல்லாரும் போயிடுறோம். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு உங்களுக்கு நடந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க.